வந்து சொன்னாங்க கூட வந்து அன்புமணி ராமதாஸ் வர போறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க, பேசினாங்க. டிடிவி தினகரன் வர போறான்னு சொன்னாங்க, ஓபிஎஸ் வர போறான்னு சொன்னாங்க. இப்ப யார் வந்தா? இல்ல விஜய் ஏன் சொந்த படத்தை எடுத்து கொடுக்க மாட்டாங்க? அவர் தான் சொல்றாரு, எனக்கு நான் சம்பாதிச்சதே இந்த மக்கள்கிட்ட இருந்தா, இந்த மக்களுக்காக தான் நான் வந்து இப்ப அரசியலுக்கே வர்றேன் அப்படிங்கிறாரு. சரி, நம்ம டிவிகே கூட போட்டி வைக்கிறோம், நம்ம வின் பண்ணிட்டா ஓகே. ஒருவேளை டிவிகே வின் பண்ணல, நாமும் வின் பண்ணல, திரும்பவும் விஜய் சினிமா நடிக்கிறதுக்கு போறாரு, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. எதிர்கட்சியா இருந்த விஜயகாந்த் கட்சியை வந்து சில விஜயகாந்த் அடிச்சு ஓடிச்சாங்க, நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது விஜய்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. உங்களுக்கு கரூர் இஷ்யூலே அவருக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியல. இப்போ எனக்கெல்லாம் வந்து அழுத்தத்தை கொடுத்து வந்து பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு தெரியும் தலைவர் படுத்தப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி செய்யணும்னு கேட்டீங்கன்னா செய்யும். சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்தது நேரம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிக்க மாட்டாங்க, அது விஜய்க்கும் தெரியும், விஜயோட தொண்டர்களும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதிமுக ஊழல் கட்சினா ஊழல் கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்து போயிருக்காரு. நேற்று கூட வந்து அவர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு எல்லார் மேலேயுமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களே அவங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. இப்போ ஒருவேளை அவர் தேர்தலே நின்னாலும் வந்து ஒரு வெற்றி பெற மாட்டார். ஒன்று அதிமுக அதிகபட்சம் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்படின்னா திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ தனியா நின்று வந்து விஜயகாந்த் என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதுதான் வந்து விஜய் அவர்களும் ஏற்படுத்துவார். நான் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. அழகரம் பைட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஊடகவியலாளர் லியோ அவர்கள் வந்து நம்ம அரங்குக்கு வந்திருக்காரு. நேற்று விஜய் அவர்கள் வந்து கடுமையா வந்து திமுக அதிமுக ரெண்டையும் வந்து பயங்கரமா வந்து இன்டைரக்டா பேசியிருக்காரு. அது அதிமுக தரப்புல இருந்து பதிலடி கொடுத்துருக்காங்க, அது குறித்து பேச போறோம். வணக்கம். வணக்கம். நேற்று விஜய் பேசினதை வச்சு நீங்க அந்த பேசினதை எப்படி பாக்குறீங்க? நேற்று விஜய் பேசினதை இல்லை, விஜய் அவர்கள் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் உற்சாகமா பேசுவார், தொண்டர்களை உற்சாகப்படுத்துவார். நீங்க விக்கிரவாண்டி, மதுரை, அதே போல தொடர்ந்து பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருந்தார். அந்த பேச்சுக்கும் நேற்றைய பேச்சுக்குமே வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எந்த மாதிரி வித்தியாசம்னா, தொடர்ந்து வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொல்லுவார். இப்போ கடைசி மேடையில வந்து அதை சொல்லல. அதுக்கு என்ன அர்த்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இவரே அக்செப்ட் பண்ணிட்டாரா, நம்ம போட்டி இல்லை, நம்ம போட்டியிலே கிடையாது, போட்டியில கிடையாது அப்படின்னு இல்லை. இப்ப டிவிகேவை நம்பி யாருமே கூட்டணிக்கு வரல. சரி, இப்ப நம்ம வந்து சொல்றோம்னு சொல்லிட்டு டிவிகே தொண்டர்கள் அந்த நிர்வாகிகள்லாம் வந்து நம்ம வந்து டிவிகேவுக்கு எதிராக பேசுறோம், மற்ற கட்சிக்கு வந்து அவ்வளவுதான். சரி, இப்ப டிவிகே தொண்டர்களே வந்து சொன்னாங்க, கூட வந்து அன்புமணி ராமதாஸ் வர போறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க, பேசினாங்க. டிடிவி தினகரன் வர போறான்னு சொன்னாங்க, ஓபிஎஸ் வர போறான்னு சொன்னாங்க. இப்ப யார் வந்தா? காங்கிரஸ் வர போறேன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் நேற்று நான் கடைசியா பேசுறேன், ஏன்னா அந்த உயர்மட்ட குழுவில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நிர்வாகிகள் சில பேர் வந்து அவங்க கிட்ட தகவல் இவங்களும் வராங்கன்னு சொன்னாங்களே, இதை நம்பினாங்களா? வந்து விஜய் நம்பிருப்பாரு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏற்கனவே வந்து ஆதவர்ஜன் வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து கொண்டு வந்தார். செங்கோட்டை ஏன் உள்ள போனார்னா, இப்போ ஓபிஎஸ் நிலைமை, டிடிவி தினகரன் வரல, நம்ம வரக்கூடாது, நம்ம டிவிகே பக்கம் போயிடலாம், ஏன்னா டிஎம்கே பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு. அப்படி போகும்போது சரி, செங்கோட்டையில கூட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி நிறைய கட்சிகளை வந்து கூட்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா ஆதவர்ஜன் வந்து ஒர்க்கை பார்த்தாரு, இன்னொரு பக்கம் வந்து ஜான் ஆரோக்கியம் வந்து வேலையை பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்த வந்து அது ஒர்க் அவுட் ஆகல. இப்போ நீங்க அன்புமணி கூப்பிடுறீங்கன்னா, பாமக எப்பொழுதுமே வந்து தேர்தல் வந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்குவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா வாங்குவாங்க. அது பாமக மட்டும் வாங்க மாட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியுமே பண்ணுவோம். திமுக கூட்டணி கட்சிகள் வாங்குவோம், அதிமுக கூட்டணி கட்சிகள் வரும். எங்க கட்சியோட கூட்டணிக்கு வரீங்கன்னா லைக் எங்களுக்கு ஏதாவது பே பண்ணுங்க, அதன் அடிப்படையில் தான் வருவாங்க. ஓகேங்களா? இப்போ திமுக அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு கண்டிப்பா பே பண்ணுவாங்க. அந்த முறை அதிமுகவும் கூட்டணிக்கு வராங்கன்னா கண்டிப்பா பே பண்ணுவாங்க, எலெக்ஷன் செலவுக்காக. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படி கொடுக்க முடியும்? இவங்க வருஷத்துக்கு 200 கோடி 400 கோடி 500 கோடி சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க, கட்சி இருக்கு, 234 தொகுதியிலையும் வந்து நீங்க போட்டியிட போறீங்க. காங்கிரஸ் இன்னும் வருதல் தெரியல. நீங்க வந்து உங்க சொந்த பணம் தான் எடுத்து கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து யாராவது பே பண்ணணும், இல்ல உங்களுக்கு யாராவது ஃபன் பண்ணணும். இல்ல விஜய் ஏன் சொந்த பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டாங்க? அவர் தான் சொல்றாரு, எனக்கு நான் சம்பாதிச்சதே இந்த மக்கள்கிட்ட இருந்தா, இந்த மக்களுக்காக தான் நான் வந்து இப்ப அரசியலுக்கே வர்றேன் அப்படிங்கிறாரு. இல்ல, கூட்டணிக்காக வந்து யார் சொந்த பணத்தை வந்து செலவு பண்ணும்? அப்ப அரசியல்ல வந்து புழங்குற பணம் எல்லாமே வந்து பிளாக் மணி. ஓகேங்களா? அது எந்த கட்சி வேணா இருக்குங்க, அது வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதை நான் நியாயப்படுத்துறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆர்டிஜிஎஸ்
உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேற எந்த கட்சி நம்ம சொல்ல தேவையில்ல. பாட்டாளி வர்க்கம் முதலாளி வர்க்கம் பேசுற கம்யூனிஸ்டுகளே வந்து காசு வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேயே ரொம்ப காஸ்ட்லியாக வந்து தேர்தல் அணுகிற மாநிலமே வந்து தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்ட புழங்கும் அந்த எலெக்ஷன்ல மட்டும். மேல நான் சொல்றது குறைச்சு கூட சொல்லலாம், அதுக்கு மேல வந்து புழங்கும். அப்படி புழங்கும்போது 1 லட்சம் கோடிக்கு மேல புழங்கும்போது கண்டிப்பா வந்து உங்களோட இடம் அதுல என்ன, நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த பார்க்கணும். எனக்கு வாக்கு சதவீதம் இருக்கு, 2வது இடம் நான் தான் சிஎம், இதெல்லாம் ஒரு புறம் சொன்னாலும் ஸோ நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க செலவு பண்ணாதான் வந்து தொண்டர்கள் வந்து உற்சாகம் அடைவாங்க, நிர்வாகிகள் உற்சாகம் அடைவாங்க. நீங்க செலவே பண்ணாம இருந்தா உங்க பக்கத்துல இருக்கவங்கலாம் வந்து ஆப்போனண்ட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க விலைக்கு கொடுத்து வாங்கிடுவாங்க. சரி, ஆளானப்பட்ட வைத்தியலிங்கம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தாரு. இப்ப எலெக்ஷன் நேரத்துல எங்க போறாரு? திமுக போயிட்டாரு. தீவிர அம்மா விசுவாசி அவரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அங்க போறாரு. உங்களால என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. இல்ல விஜய் வந்து இப்ப விஜய் நம்பி யாருமே ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? யார் இந்த பணம் கொடுக்கறது இதெல்லாம் இருந்தாலும் விஜய் மேல ஒரு நம்பிக்கை இல்லையா? ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை அப்படின்னு வரலாம். இல்ல, அதுக்கு வந்து காங்கிரஸ் உயர்மட்ட குழு வந்து சென்ற வாரம் டெல்லியில் நடந்தது. அந்த டெல்லியில வந்து தமிழகத்தில் இருக்கிற உயர்மட்ட நிர்வாகிகள் நிறைய பேர் போயிருந்தாங்க. செல்வபிறந்தகை போயிருந்தாரு, ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம், அதே போல மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் வந்து ஜோதிமணி போயிருந்தாங்க. இங்க இருக்கிற எம்பிகள் எல்லாமே போயிருந்தாங்க. போகும்பொழுது முதல்ல வந்து யார் யாரெல்லாம் இந்த ட்வீட்டு போட்டாங்களோ, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர்லாம் ட்வீட் போட்டாங்கல்ல, தனியாக கொண்டு ராகுல் காந்தி வந்து டோஸ் விட்டுருக்காரு. சரி, இங்க டெல்லி தலைமை இருக்கு, நாங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அதான், நீங்க எதுக்கு தேவையில்லாம வந்து ட்வீட் போடுறீங்க, ஏன் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தை கிளப்புறீங்க? இனிமே நம்ம திமுக கூட்டணி தான் இருக்கிறோம், இது வரைக்கும் நம்ம கூட்டணி எங்க முறிக்கிறோம்னு சொல்லவே இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்களை பரப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதன் பிறகு வந்து ப. சிதம்பரத்துக்கிட்ட ஒரு 1/2 hour பேசியிருக்காரு. அதே போல செல்வபிறந்தகிட்டையும் பேசிக்கிறார். அப்படி பேசி முடிச்சுட்டு 4 மணிக்கு தொடங்குற மீட்டிங்கு 2 மணிக்கே வந்து அவர் ராகுல் காந்தி வந்துட்டார். வந்த பிறகு அதன் பிறகு வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் வந்துட்டாங்க. அது மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஏன் உட்காந்துக்கிட்டாங்கன்னா, அவங்க தான் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வந்து கருத்து கேட்டிருக்காங்க ராகுல் காந்தி. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எங்க தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிருக்காங்க. எல்லாமே என்ன சொன்னாங்க, டிஎம்கே வந்து நம்மளுக்கு சீட் அதிகமாக தர மறுக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இங்க எம்பியா இருக்கவங்க, உயர்மட்ட குழுவில் இருக்கவங்க எல்லாமே அதை சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது வந்து சரி, எவ்வளவு சீட்டு கேட்கலாம், இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கன்னு சொல்லிட்டு இந்த அந்த ஒரு பாண்டியராஜன் படத்துல வந்து பிச்சைக்காரெல்லாம் கூப்பிட்டு வந்து எவ்வளோ 2000, 10,000 ஒரு தரம் அந்த மாதிரி வந்து அந்த உயர்மட்ட குழுவில் எல்லாம் ஏலம் போட்டிருக்காங்க. 30 சீட்டு கேட்கலாம், 40 சீட்டு கேட்கலாம், நம்ம 63 சீட்டு வாங்கணும், இப்போ வந்து 23 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏலம் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்த சொல்லிருக்காங்க. சொன்ன உடனே வந்து சில பேர் வந்து அதுல மாற்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ராஜேஷ்குமார் நினைக்கிறேன் எம்எல்ஏ, அவர் மாற்று கருத்து தெரிவிச்சாரு. பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் பேசவே இல்லை கடைசி வரைக்கும். அதே போல ஜோதிமணி அவங்க வந்து எங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறதா வந்து சொன்னாங்க. அதே போல இன்னும் சில நிர்வாகிகள் வந்து நம்மள வந்து திமுக மதிக்கலைன்னா நாம வந்து நமக்கு ஆப்ஷனா இருக்க தாவேக பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. அப்படி சொல்லி இருக்கும்போது அதை வந்து ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. கேட்டுக்கிட்டு சரி, ஒரு வேளை டிவிக்கே கூட போனா என்ன நடக்கும், எவ்வளவு சீட் கொடுப்பாங்க, ஏன்னா நம்மளுக்கு 70 சீட்டு வர தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க டிவிக்கே. அப்படி இருக்கும்போது நம்ம டிவிக்கே கூட கூட்டணி வச்சா கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது ராகுல் காந்தி வந்து கடைசியா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது என்னன்னா, சரி நம்ம டிவிக்கே கூட கூட்டணி வைக்கிறோம், நம்ம வின் பண்ணிட்டா ஓகே, ஒருவேளை டிவிக்கே வின் பண்ணல, நாமும் வின் பண்ணல, திரும்பவும் விஜய் சினிமா நடிக்கிறதுக்கே போறாரு, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து அடுத்த ஒரு 2-3 நிமிடங்களுக்கு அந்த அறையில் வந்து ஒரே அமைதி நிலவியது, யாருமே பேசல. ஸோ அவருக்குமே தெரியுது ராகுல் காந்தி, ஏன்னா வந்து கட்சியில வந்து ஒரு கட்டமைப்பு இல்லை, ஸ்டேபிள் இல்லை, ரொம்ப பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, சித்தாந்த ரீதியா வந்து லைக் தொண்டர்கள்ட்ட தெளிவு இல்லை, ஏன்னா கட்சிக்காரங்கள்ட்டையும் பணம் இல்லை, எப்ப வேணா அடிச்சு உடைச்சிடலாம். ஏன்னா எதிர்கட்சியா இருந்த விஜயகாந்த் கட்சியை வந்து சில ஜெயலலிதா அடிச்சு உடைச்சாங்க, நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி இருக்கும்போது விஜய்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. உங்களுக்கு கரூர் இஷ்யூலே அவருக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. எல்லாமே வந்து போயிட்டாங்க. அது நேத்து கூட வந்து அதிமுகவோட அந்த எக்ஸ்டர்னல் சொல்லியிருந்தாங்க. வரப்போறேன். இப்ப வந்து திமுக காரங்க தான் திமுகவில் விஜய் பயங்கரமா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. நேற்று முதல் வந்து அதிமுக தரப்புல இருந்து பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக ஐடிவிலையும் சரி, பொதுவாக அதிமுக இணையதளத்துல எல்லாருமே வந்து விஜய் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஜய் வந்து இதை எதிர்பார்த்துப்பாரு நினைக்கலாம். ஏன் வந்து அதிமுக இப்ப பதிலடி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது வந்து விஜய் அவர்கள் வந்து கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அதே போல அந்த எக்ஸ்தலத்துல போட்ட பதிவு வந்து ரீச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கிட்ட ரீச் ஆயிருக்கு. ஒரு பெரிய ரீச். ஏன் இந்த மாதிரி வந்து அதிமுக பேசுறாங்கன்னா, இந்த பக்கம் வந்து அதிமுக கூட்டணி வந்து ஓரளவு செட் ஆயிடுச்சு. கட்சியில வந்து சாலிடா வந்து உட்காந்துருச்சு. 2021ல என்ன கூட்டணி இருந்ததோ அதே கூட்டணி இப்ப இருக்கு, ஓபிஎஸ் தவிர. இப்போ ஓபிஎஸ் ரெடி தான் வர்றது. ஓபிஎஸ் வந்து அவருக்கு மட்டுமே சீட்டு விட்டாலும் வந்துருவாரு. அந்த நிலைமை தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வரன்னு சொன்னாங்களோ யாருமே வரல. காங்கிரஸ வந்து பெரிதும் எதிர்பார்த்தாங்க, அன்புமணி எதிர்பார்த்தாங்க, அதே போல டிடிவியும் எதிர்பார்த்தாங்க, யாருமே வரல. ஏன்னா பாஜகவோட பிரச்சனம் வந்து ஒரு காரணம். இப்போ எனக்கெல்லாம் வந்து அழுத்தத்தை கொடுத்து வந்து பணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் தலைவா படுத்தப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி செய்யணும்னு கேட்டீங்கன்னா செய்யும். சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா நேரம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிக்க மாட்டார். அது விஜய்க்கும் தெரியும். விஜயோட தொண்டர்களும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆமா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு தெளிவு கிளாரிட்டி இல்லைன்னு. இப்போ எனக்கு அழுத்தம் கொடுப்பான்னு, அதாவது அழுத்தத்தை பத்தி பேசும்போது மக்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு பேச்சு பேசிருக்காருல்ல. மக்களுக்கு எப்படி அழுத்தத்தை கொடுக்க முடியும்? இல்ல, அழுத்தம்னா வந்து என்ன மாதிரியான அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து அவரால் தெளிவா சொல்ல. சிபிஐ பத்தி பேச, சிபிஐ பத்தி அவங்க பேசல. ஜனநாயகம் படம் யாரும் ரிலீஸ் ஆகுதுன்னு பேசல. தணிக்கை வாரியம் பத்தி எதுவும் பேசல. கூட்டணி யாரோட பேசல. ஏன் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டின்னு பேசல. இது எதுவுமே வந்து பேசல. இப்ப அதிமுக மட்டும் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்போ செங்கோட்டையன் யாரு? ஒரு மனோஜ் பாண்டியனா? மனோஜ் பாண்டியன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதிமுக ஊழல் கட்சினா ஊழல் கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து போயிருக்காரு. நேற்று கூட வந்து அவர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு எல்லார் மேலேயுமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களே அவங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. என்ன சொல்றாங்க, இல்ல செங்கோட்டையன் மேல வந்து எரிஞ்சு அதை வந்து நீதிமன்றமே வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை எடுத்து வராங்க. ஸோ அந்த வாதமும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏற்றுக்கொள்ள வந்து எதிர் தரப்புல இருந்தா வந்து சங்கி சொல்லிட்டு இருப்பாங்க. டிஎம்கே போனோடனே வந்து சங்கி இல்லாம ஒரு நல்ல முற்போக்கலரா மாறிடுவாங்களா. எஸ் வி சேகர், மைத்ரேயன் அவங்களாம் ஒரு காலத்துல சங்கி. இப்பெல்லாம் வந்து அவங்களாம் திராவிட தூண்கள், பிராமண திராவிட தூண்கள். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. சரி, பிராமணம் அதுல அது ஆதிக்கம் அதை எடுத்து ஆரம்பிச்சுதான் திமுக. அப்ப அவங்களே போயிட்டு அங்க சேர்ந்துருக்காங்க. அப்ப விஜய் கட்சிக்கும் அது பொருந்தும் அப்படின்னு நான் பாக்குறேன். விஜய் நிக்கிறதா இருக்கட்டும். இப்ப அவரு ஒரு உத்வேகமா வேலை பார்க்காத மாதிரி தான் தெரியுது, உத்வேகமா இல்லாத மாதிரி தான் தெரியுது. அப்படி தேர்தல் சந்திச்சா இங்க என்ன நடக்கும்? எந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்கும்? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா, இல்ல அதிமுக ஆட்சிக்கு வருமா? இந்த மாதிரி மாற்றம் நடக்கும். இப்ப வந்து தமிழக சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுகவே வந்து கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியால தலைமையிலான என்டிஏ கூட்டணி, அப்படிதான் நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது இந்த கூட்டணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நெக் டு நெக் ஃபைட் இருக்கு. தேர்தலுக்கு பிறகு வந்து உங்களுக்கு தெரியும், மாறலாம். இன்னும் அதிமுக நிறைய கட்சிகள் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்னது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இப்ப வந்து தொடர்ந்து திமுகவை பத்தி பேசிட்டு வர்றாரு. அவருக்கு என்னன்னா திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அதை விஜயால வந்து செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்ய முடியாது. அவருக்கு அந்த அளவுக்கு பணபலம் இல்லை, தொண்டர் பலம் இல்லை. இப்ப மற்ற கட்சியெல்லாம் வந்து ஏன் அங்க போய் சேர்றாங்க? அங்க ஆள் இல்லை, கட்சியை வழிநடத்த மூத்த தலைவர்கள் இல்லை. ஒரு ஊருக்கு வந்து ஒரு பெரிய லீடர் இருக்கணும். இப்போ குறுநில மன்னர்கள்னு சொல்லிட்டு திமுக சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க வந்து அந்த ஊரை வந்து கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஸ்டாலினே போய் எல்லா ஊர்லயும் போய் அரசியல் பண்ண முடியாது. இப்போ அதிமுகவுக்கும் அப்படி இருக்காங்க. ஒரு வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு, சிவி சண்முகம் சார் இருக்காரு, அதே போல குமரகுரு சார் இருக்காரு, அதே போல கள்ளக்குறிச்சியில வந்து எம்பி காமராஜர் ஒரு எம்பி இருக்காரு, முன்னாள் எம்பி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஊருக்கு வந்து ஒரு தலைவர் இருப்பாங்க.
ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு யார் இருக்கா? ஆமா, எங்கேயுமே பூத் ஏஜென்ட். விஜயை சுத்தி வந்து 4 தலைவர்கள் இருப்பாங்க. அவர் சிடிஆர் நிரம்பல் இருப்பாரு, ஆதுவர்ஜன் இருப்பாரு, இவரு அருண்குமார் ஐஆர்எஸ் இருப்பாரு. இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க தவிர்த்துட்டு வந்து இப்ப விழுப்புரத்துல யாருப்பா தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒருத்தவங்க இருப்பாங்க. மக்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு அவங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா விழுப்புரத்துல அதிமுக சார்பா யாரு இருக்காங்க தெரியும். சிவி சண்முகம் இருக்காரு, திமுக சார்பா பொன்முடி இருக்காரு, லக்ஷ்மணன் இருக்காரு. ஓகேங்களா? இது வந்து டிவிகே இருக்கிற பெரிய மைனஸ். இப்போ ஒருவேளை அவர் தேர்தலே நின்னாலும் வந்து அது வந்து எப்படின்னா அவர் வெற்றி பெற மாட்டார். ஒன்று அதிமுக அதிகபட்சம் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ தனியாக நின்று வந்து விஜயகாந்த் என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதை தான் வந்து விஜய் அவர்களும் ஏற்படுத்துவார் நான் நினைக்கிறேன். இவர் நிக்கிறதால வந்து அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தடுக்கப்படுமா, இல்லை திமுக யாரோட இதை வந்து ஒரு இல்ல 2 பேர்ல யாருன்னா வெற்றி பெறலாம். ஆனா வந்து விஜய் வெற்றி பெற மாட்டார். விஜய் வெற்றி பெற மாட்டார். இல்ல நம்ம வந்து இதை வந்து இப்பயும் வந்து உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. அப்போதைக்கு வந்து ஆக்டிங் கம்பெனி அதிகமா இருக்கு. அதே போல அந்த என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆக்டிங் கம்பெனியும் அந்த ஒரு வலிமையான கூட்டணியும் என்ன ஆகுனா 2021 அதிமுக பெற்ற வாக்கு சதவீதத்தை இப்ப பெற்றாலே அவங்க வெற்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வந்து இந்த ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னா நான் வந்து நேர்மையா இருப்பேன், நான் வந்து ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாருல, அது அவரால் வந்து சாதிச்சு செஞ்சு காட்டிட முடியுமா? இல்ல நீங்க கமல் கூட அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அது இவரால் பண்ண முடியுமா? இல்ல ஆக்சுவலா உலகத்திலே வந்து ஒரு பொறுமையான இல்ல. ஏன் இந்த கேள்வினா, ஏடிஎம்கே டீம்ல குறிப்பா அவங்க சொன்னது வந்து டிக்கெட் விலையை வந்து நீங்க வந்து பிளாக்ல வித்தீங்க, அப்புறம் எப்படி நீங்க ஊழல்? அது வந்து விஜயா போய் வைக்கல. பட் விஜய் வந்து அப்படி விற்க கூடாதுன்னு கருத்து சொல்லிருக்கலாம். ரசிகர்கள் யாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் சொல்லல. ஏன்னா பிளாக்ல வந்து டிக்கெட் விற்கிறத விஜயால ஒரு தனி மனிதரால் தடுக்க முடியாது. பட் ஆனா அதுக்கு குரல் கொடுத்துருக்கலாம், அது சம்மந்தமா பேசிருக்கலாம். அவர் அப்படி பேசலன்னா அதுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா இப்ப விஜய் ஆதரிக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் நீங்க பார்க்கணும், அது என்னன்னா இப்போ ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்றாரு. எப்படி ஒழிப்பாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த அரசு இயந்திரத்துல வந்து ஊழல் என்பது வந்து ஊறிப்போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்தியாவிலே வந்து லைக் நம்பர் 1னா வந்து அது தமிழ்நாடு தான் சொல்லலாம். ஸோ எப்படியெல்லாம் ஊழல் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் வந்து ஊழல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வழியை கண்டுபிடிக்கிறது வந்து தமிழ்நாடு தான். நீங்க கம்யூனிஸ்ட் நாடுகள் தான் வந்து இருக்கிறதுலே அந்த ரூலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கண்ட்ரிலே வந்து ஊழல் இருக்கு. அமெரிக்கா போன்ற ஜனநாயக டெமோக்ரஸி கண்ட்ரின்னு சொல்றாங்க, அங்கேயும் ஊழல் இருக்கு. அதை தாண்டி வந்து இந்தியா வந்து பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஊழல் இருக்கு. அதை வந்து விஜய் என்ற ஒரு ஆளெல்லாம் தடுக்க முடியாது. அவர் முயற்சிப்பார், அது வந்து பலன் கொடுக்குமா இல்லையான்னு தெரியல. அவர் முயற்சிக்க முடியும். எப்போ முயற்சிக்க முடியும்னா ஆட்சிக்கு வந்தாதான் முயற்சிக்க முடியும். இப்போ மேடைகளில் ஊழலை ஒழிப்பெல்லாம் பேசிட்டு இப்போ ஆளானப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே வந்து அதை மதுபான கொள்முதல் வழக்கில் வந்து சிறைக்கு போனார். அவர் எதை முழக்கமா வச்சு வந்தாருன்னா நாங்கள் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிட்டு தான் வந்தார். ஆனால் அவராலே முடியல. அவரே வந்து ஆட்சியில இருந்து இது வெளியேற்றப்பட்டார். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து விஜயோட அரசியல் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி.